பெஸ்ட் லேடிஸ் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகாவின் மருந்திலா மருத்துவம் நோய்திருக்கும் யோகக்கலை. அதில் இன்றைக்கி பார்க்குற சப்ஜெக்ட் சர்க்கரை நோய், டைப் 2 டயபிட்டிஸ். சர்க்கரை அப்படின்னு சொல்லும்போது நாக்கெல்லாம் இனிப்பாக இருக்குது, ஆனால் மனசு தான் கசப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? சர்க்கரை நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் பணக்கார நோயின்னு பேர் ஒரு காலத்தில். இது நமக்கெல்லாம் வராதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் பணக்கார நோய் அப்படின்ட்டு. கிராமங்களில் யாருக்கும் சர்க்கரை நோய் இருந்ததே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எல்லாருக்குமே அது நோய் இருக்குது. இப்போ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு. என்ன காரணம்? அந்த காலத்தில் பார்த்தா நம்ம வீட்டில் சோறை வடிப்போம். வடிச்சிட்டு அந்த வடிச்ச கஞ்சி எடுத்து கொண்டு போய் வெளியில் வைப்போம். அதை மாடு குடிக்கும். எவ்வளோ அருமையான தத்துவம் பார்த்தீங்களா? இப்போ இருக்கு, அதெல்லாம் தெரியாது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அந்த வடித்த கஞ்சியை எடுத்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு எல்லாரும் அந்த ஊற்றுவாங்க. ஒரு தெருவுக்கு ஒன்று இருக்கும். வடிச்சிட்டு அந்த சோறை நம்ம சாப்பிடுவோம். அந்த கஞ்சியை மாடு குடிக்கும். குடிச்சிட்டு அந்த மாடு நமக்கு பசும் பால் தரும். எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளோ இனிப்பாக இருக்குது. இது பேசும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வச்சு, அப்புறம் விட்டுவேன். இப்போ சொல்ல வரேன், கேட்டுக்குங்க. மாடுக்கு அந்த பசுமாடுக்கு நம்ம லட்சுமின்னு சொல்கிறோம். உண்மையாக அதுக்கு அவ்வளோ பவர். தன்னுடைய ஓனர், அதாவது அந்த மாட்டோடைய அந்த உரிமையாளர் ஒரு நோயில் படுத்துக்காம வச்சுங்களேன், அந்த மாடுக்கு தெரியும். அதே மாதிரி நாய்க்கு அந்த பவர் உண்டு. அந்த மாடு தன்னுடைய வீட்டுக்காரர் நோயில் படுத்துக்கார் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான மூலிகை வேணுமோ அந்த மூலிகையை போய் தேடி பிடிச்சி சாப்பிடுமா அந்த மாடு, பசுமாடு. சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிச்சு அது பாலாக கொடுக்கும். அந்த பாலை அந்த வீட்டு ஓனர் குடிச்சிட்டு படுத்து இருந்துச்சு உட்காந்துருவாராம். கேட்கும் போது புல்லரிக்குது. அது அவ்வளோ சக்தியில் ஒரு மாடு, பசுமாடுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பசுமாடை நம்ம தெய்வமாக கும்பிட்றது வேற. அந்த பசுமாட்டுடைய எல்லாமே மருத்துவ குணம் உடையது. பஞ்சக்காய் சொல்லுவோம், பஞ்சகாவியம் அப்படிம்போம். பசுமாடுடைய சாணி, அதெல்லாம் மருந்து. அதெல்லாம் அற்புதமான மருந்து. மாட்டுடைய அந்த கோமயம், அதை குடிச்சா கேன்சர் வராது. அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி எல்லாமே மனுஷன் எல்லாமே நமக்கு உதவுது. எல்லாம் மருந்து பொருள் தான், அவ்வளோமே. அதில் அந்த மாட்டு சாணி எடுத்து அக்னிகோத்திரம் பண்ணுறாங்க. பசுமாடு சாணி எடுத்து அக்னிகோத்திரம் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த மாட்டு சாணியோட அந்த பவுடரை எடுத்து போட்டால் ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. எடுத்து சாப்பிட்றாங்க. அதை அக்னிகோத்திரம் பண்ணும் போது அந்த சூரிய ஒளியும் அந்த ஃப்ளேம் அக்னியும் மந்திரமும் ஓம் சூர்யாய ஸ்வாக, ஓம் சூர்யாய இதம் நமமா, ஓம் பிரஜாபதியே ஸ்வாக, பிரஜாபதியே இதம் நமமா. அந்த மந்திர ஒளியும் மூணுமே சேரும்போது அங்கே ஒரு ஒளி உண்டாகுது, அங்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. ஸோ இந்த நீங்களாம் கதையை கேட்டுட்டு நினைக்கிறேன். அந்த போபால் கேஸ் லீக் விஷவாயில் அப்படி தான் ஆச்சு. இந்த அக்னிகோத்திரம் பண்ணுற ஃபேமிலி மட்டும் சாகவே இல்லை, எல்லாரும் அந்த ஊரே இறந்து போச்சு. அப்போ அவங்க யூஸ் பண்ணது இதுதான், மாட்டு சாணம் தான். அந்த மாட்டு சாணம் வச்சுட்டு தான் அவங்க இதை இந்த மாதிரி ஹோம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, சப்ஜெக்ட் மாறிக்கிட்டே போகுது, நம்ம இங்கே விட்டோம். ஸோ அந்த வடித்த கஞ்சியில் உள்ள சோறு நம்ம சாப்பிட்டோம். அப்போ குக்கர் கிடையாது, அண்டர்லைன் அலுமினிய குக்கர் கிடையாது. அலுமினியம் மகா மோசம். அதில் சாப்பிடலாம். இப்போ கேன்சருக்கு மெயின் காரணமே இந்த அலுமினியம் தான், அலுமினியம் பிளாஸ்டிக் தான். ஸோ அப்போ அலுமினியம் குக்கர் கிடையாது. நம்ம நெல்லை வாங்கி நெல்லை இடிப்போம், உரலில் போட்டு இடித்து நெல் அரிசியாக்கி சாப்பிடுவோம். சுகரே அப்போ கிடையாது நம்மகிட்டலாம். இப்போது காய்கறிகள்லாம் எந்த காய்கறி எடுத்தாலும் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நமக்கு வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ பூரா மருந்து அளிக்கிற காய்கறிகள், அதுலேயே ஒரு கெமிக்கல்ஸ் தான் பூரா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை பூரா இப்போ கெமிக்கலாகி போச்சு. இப்போது இதெல்லாம் பார்த்தாலும் கெமிக்கல்ஸ் தான். ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம்னா அங்கேயும் எல்லாமே இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த பொருள் தான் வெளியில் தான் அவங்க வாங்குறாங்க. அவனே செய்ய முடியும். பேக்கெட்டில் பூரா கெமிக்கல் கலந்த பொருள் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி ஹோட்டலில் போய் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் ஏதாவது பார்சல் வாங்கினோம்னா
அவங்க பிளாஸ்டிக் கவரில் தான் சாம்பார் முதற்கொண்டு எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக்கே ஆகாது. சாம்பார், ரசம், மோர், தயிர் பூரா பிளாஸ்டிக்கில் வந்துடும். அது போக இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸாக ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அலுமினிய பேப்பரில் கட்டி தராங்க. அதுவும் கெடுதல். எல்லா பக்கமும் இப்படி பண்ணி வச்சதுனால தான் சுகரும் அதுவும் கேன்சரும் ஜாஸ்தியாகி போச்சு. இதெல்லாம் அவங்களை ஈஸியாக மாற்ற முடியாது. ஸோ நாம் தான் மாறணும். சொல்லி பார்த்தாச்சு. இதை பற்றி வீடியோலாம் போட்டு பார்த்தாச்சு. இது அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இதெல்லாம் மாறுற மாதிரி தெரியல. அதனால் இப்போது நாம் ஏதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி தான் நாம் டயபெட்டிக் நமக்கு வராமல் பார்த்துக்கணும், வந்தால் நம்மளே குணப்படுத்திக்கணும். அதைத்தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதை பற்றி. ஸோ இப்போது டயபெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்லாம் இருக்குது. டைப் 2 வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மாத்திரை இருக்குது, மெட்ஃபார்மின் மாத்திரை. அது 40 வருஷமாச்சு அந்த மாத்திரை கண்டுபிடிச்சி. 40 வருஷமாக அந்த மாத்திரை எல்லாம் போட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே குணமாகவே இல்லை. அது குணமாகாது. என்ன காரணம்னா டயபெட்டிக் உள்ளவங்க அந்த மாத்திரையை சாப்பிடணும். அது தலைவிதி சாப்பிடணும். லைஃப் டைம் சாப்பிட்ணும். நம்ம வீட்டில் கிராசரி அரிசி பருப்பு வாங்குற மாதிரி மாத்திரையும் மாதம் வாங்கிடணும். ஏன்னா அந்த மாத்திரை சாப்பிட்றவங்க வந்து குணமாயிட்டாங்கன்னா மாத்திரை வாங்க மாட்டாங்க. குணமாகக்கூடாது. செத்துவும் போகக்கூடாது. செத்து போனால் மாத்திரை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாத்திரை விற்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நோய் தான் டயபெட்டிக். ஓகே, டயபெட்டிஸ். சரி, இப்போ டயபெட்டிஸ் பார்த்தாச்சு. இது எப்படி நம்ம அதில் தப்பிக்கலாம், நமக்கு வராமல் பார்த்துக்கலாம், இல்லை ஜீனில் அப்பா அம்மா தாத்தா பாரு வந்து நமக்கு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து உழைப்பு வேணும், உடல் உழைப்பு வேணும். நமக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை பார்க்குற மாதிரி ஃபுல் டைம் உட்காந்தே இருந்து கம்ப்யூட்டர் பார்த்துருந்தா அதெல்லாம் பத்தாது. உழைக்கணும், நல்ல வெயிலில் போகணும், ஓடணும், ஆடணும், பாடணும், ஹாப்பியாக இருக்கணும். யோகா அவசியம் பண்ணணும், வாக்கிங் போகணும். ரெண்டுமே இல்லைங்களா, ஸ்விம்மிங் போங்க, ஏரோபிக்ஸ் போங்க. நல்ல உடம்புல பாடி ஒரு மூமெண்ட்ஸ் வேணும். இந்த கல் இருக்கும்ல, என்ன கல் அது, கூழாங்கற்கள், அதில் நடந்து வாக்கிங் போங்க. அக்குப்ரெஷர் எல்லாம் கால் ஃபுல்லாக நல்லா குத்தி நல்லா அது ஒரு அக்குப்ரெஷர், நமக்கு அந்த பவர் கிடைக்கும். ஏன்னா சபரிமலைக்கு நடந்து போங்க, பெரிய பாதையில் போகலாம், அதுலேயே அந்த பவர் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி யோகா பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யோகா பண்ணுங்க. அதாவது ஜீனில் உள்ளவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிக் உள்ளவங்க, அவங்க வந்து அப்பா தாத்தா பாட்டிக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோகாவை எப்போவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். உணவு முறையை கொஞ்சம் மாற்றிடுங்க. முடிஞ்ச அளவு வந்து ஒரு டைமாவது நீங்கள் வந்து அன்குக்டு ஃபுட் எடுத்துக்கங்க. குக்டு ஃபுட்டு வேண்டாம். சமைத்த உணவு தான் எதிரி இதுக்கு. சமைத்த உணவு வேண்டாம், மசாலா பொருட்கள் வேண்டாம். சாப்பிடும் போது பொறுமையாக நிதானமாக உக்காந்து அதை கடிச்சு சாப்பிடுங்க. நொறுங்க தின்றால் 100 வயசு. கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து இங்கேயே கிரைண்ட் பண்ணி உள்ள அனுப்பிடுங்க. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வேலை கொடுக்க வேண்டாம். அதை ஒன்று ரெஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் எல்லோரும் 5 டைம் 6 டைம் சாப்பிட்டா தான் பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் சுகர் உள்ளவங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறது தப்பே கிடையாது. நல்லா ஃபாஸ்டிங் இருக்கலாம். 2வது நல்லா தூங்கணும். யாரெல்லாம் நல்லா தூங்கலையோ அவங்களுக்கு சுகர் வந்து இருந்தால் தீராது, குறையவே குறையாது. தூக்கம் ரொம்ப முக்கியம். இல்லை, ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்துக்க நீங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நிறைய எடுத்துக்கங்க. காலையில் இஞ்சி எடுத்துக்கங்க. காலையில் இஞ்சி டீ சாப்பிட்லாம். மத்தியானம் சுக்கு காப்பி சாப்பிட்லாம். நைட்டு கடுக்காய் சாப்பிட்லாம். காலையில் இஞ்சி, கரும்புகள் சுக்கு, மாலைகள் கடுக்காய். மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிழவனம், கோலை வீசி குமரனாவான் அப்படின்னு அவையார் பாட்டு. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யோகாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டமனை ப்ரெஸ் பண்ணி பண்ணுற யோகா பூராமே பண்ணலாம். மண்டுகாசன் பண்ணலாம். அதே மாதிரி அர்த்த மச்சிந்திராசனா பண்ணலாம். ஆஃப் ஸ்பைனல் ட்விஸ்ட்டு அது பண்ணலாம். அப்புறம் ஸ்டாண்டிங் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத ஹஸ்தாசனம், அதாவது ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்டு, அது பண்ணலாம். திரிகோணாசனா பண்ணலாம். ப்ரோன் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டமன் வச்சு படுத்துட்டு அந்த ப்ரோனில் வந்து நீங்கள் கோபரா போஸ்ட் பண்ணலாம், புஜங்காசனா பண்ணலாம், தனுராசனா பண்ணலாம். அதே மாதிரி சுப்பைன் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா லெக் லிஃப்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிட்ஜு போஸ்ட் பண்ணலாம், சிதுபந்தாசனா பண்ணிவிட்டு சர்வங்காசனா பண்ணலாம், ஷோல்டர் ஸ்டாண்ட். அப்படியே ஹலாசனா கொண்டு வந்துடலாம்.
பண்ணிட்டு அப்படி திருப்பி அதுக்கு கவுண்டர் போஸ், ஃபிஷ் போஸ், மச்சியாசனம் பண்ணலாம். அப்புறம் சன் சொல்லிட்டு பண்ணலாம், சன் சல்யூட்டேஷன் 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் பண்ணலாம். சூரிய நமஸ்கார் பண்ணலாம், சூரிய நமஸ்கார். பச்சிமோத்தாசனம் பண்ணலாம், பச்சிமோத்தனாசனம் உட்காந்து பண்ணுறது, சீட்டட் ஃபார்வர்ட் பெண்டு. அது கம்ப்ளீட்டாக வயிறு ஃபுல்லாக அது இட் வில் ஸ்டிமுலேட் த என்டையர் அப்டமினல் ஆர்கன்ஸ். அவங்களுக்கு கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், யூட்ரஸ், ஓவரிஸ், டெஸ்டஸ், பிளாடர், ஸ்மாலாக இண்டஸ்டன் எல்லாத்தையுமே நல்லா அது இட் வில் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதே மாதிரி என்டையர் நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக அப்படியே அது வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அப்புறம் படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பவன முக்தாசனம் பண்ணலாம். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் அல்லது நீங்கள் ரெக்கவர் ஆகிடலாம். அடுத்தது கொஞ்சம் டயட் பாரு, லைட்டாக டயட் பார்ப்போம். இதெல்லாமே நான் சொல்ல போகிறேன் ப்ரூவன் டெக்னிக்ஸ் இதெல்லாம். ஓகே, நான் ரெகுலராக பண்ணணும். குரு வச்சு பண்ணுங்கள். நீங்கள் டிவியில் யூடியூப்லாம் பார்த்து பண்ணாதீங்க. ஆனால் யூடியூப் பார்த்து யோகா பண்ணக்கூடாது. அது மூச்சோட பண்ணணும். நம்ம யோகா பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம், டயட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை காய்கறிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும். வெண்பூசணி எடுத்துக்கலாம். இந்த சுகருக்கு, டயபிட்டிஸ்க்கு வெண்பூசணி எடுத்துக்கலாம். வெண்பூசணி வந்து குட் ஃபார் கேன்சர் ஆல்சோ. வயிறு பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்லது தான் வெண்பூசணி. ஸோ உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் வெண்பூசணி எடுத்துக்கலாம். சுகருக்கு நல்லது. வெண்பூசணியை சமைச்சக்கூடாது, அப்படியே சாப்பிட்ணும். அப்போ என்ன பண்ணலான்னா, அதை அழகாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க வெண்பூசணி. அதே மாதிரி லெமன் தோலோட கொட்டையோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆறினவுடனே தண்ணி குடிங்க. இல்லைன்னா அது லெமன் எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே தோலோட சாப்பிட முடிஞ்சா. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இது இருக்குல்ல, நம்ம புதினா ஜூஸ் போடும்போது ஒரு 1/4 பீஸ் லெமன் அப்படி உள்ளே போட்டுருவோம் தோலோட. அது நல்லது தான், இப்படி சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் இப்படி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சமைச்சு சாப்பிடுங்க. அதை முடிஞ்ச அளவு அது தோலோடு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை வேணால் நீங்கள் சமையல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எப்போ அந்த ரோல் இருக்கும். பிபிக்கும் அதுதான், சுகருக்கும் அதுதான். வெண்டைக்காய் நான் சொன்ன மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா அதை நல்லா கடிச்சு நல்லா உட்காந்து கடிச்சு ஸ்லோவாக சாப்பிட்லாம். அந்த நம்மளுடைய சலைவாவோட சாப்பிட்ணும். அதை வெண்டைக்காயை வந்து நீங்கள் தண்ணியில் வெட்டி ஊற போட்டு சாப்பிட்டா நிறைய பலன் இருக்குது. என்ன கேட்டால் உங்களுக்கு காலில் வந்து முழங்கால் நடக்கும்போது டக்கு சவுண்டு வரும்ல, அந்த லூப்ரிகன்ட் ஆயில் கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து அது பெஸ்ட்டு வெண்டைக்காய். அதுக்கு நல்லது, ஞாபக சக்தி கூடும். அதே மாதிரி உங்களுக்கு பிபி குறையும். இப்போ இதுக்கு சுகரும் குறையும் இல்லை. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் ரெக்கவர் ஆகிடலாம். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்கள் வேலையே. அதுதான் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகாவின் மருந்தில்லா மருத்துவம், உணவே மருந்து, நோய் தீர்க்கும் யோகாக்கலை. இதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லித்தரோம். இதுக்கு ஆன்லைன் கோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கோர்ஸில் வந்து படிக்கலாம். இல்லைன்னா உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரோம், வந்து இந்த யோகா தெரப்பியை ஒர்க் ஷாப்பை நடத்தி உங்களை ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 10 பேர் இதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது இந்தியா, எங்கள் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற கண்ட்ரியாக இருக்கட்டும், நாங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் வர்றதுக்கு. வந்து உங்களாம் நாங்கள் ஒரு டீச் பண்ணி அவங்களாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்களை நாங்கள் ட்ரெயினர் ஆக்குறோம். நீங்கள் இந்த கலையை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு தமிழ் மருத்துவம். இந்த கடமை எல்லா தமிழருக்கும் உண்டு. தமிழ் மருத்துவத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கும் கடமை ஒரு தமிழனுக்கும் உண்டு. நன்றி, வணக்கம்.